நிழலா நிஜமா? தேவன் எப்பொழுது உங்களை அலங்கரிக்க முடியும் தெரியுமா? வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அவருடைய குமாரனையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அவருடைய குமாரனையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். என்னுடைய சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாக இருக்குப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவைகளை செய்த கிரியைகளை நீ விசுவாசித்தா போதும். you are fully qualified. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் கோடா கோடியாய் பெருகும்படியாக தேவன் உங்களை முற்றிலும் தகுதிப்படுத்தி விட்டார். இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் முற்றிலுமாக உங்களுடைய ஆவி மனிதரிலே தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்பொழுது ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் தேவனால் உங்களை அலங்கரிக்க முடியும். ஆகினால்தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். இந்த நாளிலே 74வது அவருடைய அனந்த ஞானம் நிழலா நிஜமா? ரைட். முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட சேர்ந்து நானும் கற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்கள், அது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், எங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? எல்லாமே வேத வசனத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டில் சில காரியங்கள் நிழலாட்டமாக நடந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? வரும் காரியத்தை முன்னறிவிக்கும்படியாக. ஒரு வசனம் வாசிக்கிறேன், அப்பொழுது அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஆகவே தான் நான் எப்பொழுதும் வசனத்தை விட்டு வெளியே போகிறதே இல்லை. ஆமாம், ஒரு சகோதரர் அழைத்தார். அவர் சொந்த டெலிவிஷன் ஸ்டேஷன் வச்சுருக்க. அவர் சொல்வார், பிரதர், ஆரம்பத்தில் உங்களுடைய வசனத்தை நான் சீரியஸாக உங்களுடைய பிரசங்கத்தை எடுக்கவில்லை. இப்பொழுது தினந்தோறும் என்னுடைய தொலைக்காட்சியில் என்னுடைய ஸ்டேஷன்லேருந்து உங்கள் செய்தியை நான் ஒளிபரப்புகிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்கள் வசனத்தை விட்டு வெளியே போகவில்லை. கண்டிப்பாக இதை கேட்கிறவர்கள் இது ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் தேவனுடைய வசனத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க என்று சொன்னாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 10 verse 1. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்தாது. எபிரேய நிருப ஆக்கியோர் சில ஆழமான சத்தியங்களை விளக்கமாக எழுதுகிறார். அவருக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை அது பவுலாக கூட இருக்கலாம். ஓகே, அது நம்முடைய மேட்ரு இல்லை. ஐயா, எழுதப்பட்டுள்ள வார்த்தையில் உள்ள உட்கருத்து, அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் தியானிக்க வாக்கு பண்ணப்பட்டுள்ள அத்தனை நன்மைகளினாலும் தேவனால் நம்மை அலங்கரிக்க முடியும். நம்மால முடியாது. தேவன் எப்பொழுது உங்களை அலங்கரிக்க முடியும் தெரியுமா? வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அதனால தான் வார்த்தையை விட்டு வெளியே போகிறதில்ல. இதில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நியாயப்பிரமாணம் முடிவானது அல்லது பூரணமானது கிடையாது. அது ஒரு நிழல். அது ஒருவரையும் ஒரு நாளும் பூரணப்படுத்தவில்லை. விசுவாசம் வந்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு அங்கே இடமில்லை. எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அது மனிதனுடைய கிரியைகளினால் ஒருவனை பூரணப்படுத்த முயற்சிக்கிறது. அது நடக்கிறவில்லை. ஆனால் இன்னொருவர் செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசித்ததினாலே நீங்கள் இப்பொழுது பூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10 2 வசனங்கள் அழகாக சொல்லுகிறது. ரைட். அப்போது நியாயப்பிரமாணம் என்பது நிழல், விசுவாசம் என்பது நிஜம். அதே போல் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். கொலோசையர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். புக் ஆஃப் Colossians chapter 2 verses 16 and 17 I should read.
ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ரைட்? பழைய உடன்படிக்கையின் கீழே நியாயப்பிரமாணம் வலியுறுத்தப்பட்டது. ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டியது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, கூடார பண்டிகை, இதெல்லாம் தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ரைட்? அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்கிறது? நாம் நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுதும் நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய அனந்த ஞானத்தின்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய குமாரனுக்கு உச்சபட்ச தண்டனையாகிய சிலுவையின் மரணத்தை கொடுத்ததுனால நமக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ரைட்? அவர் நியாயப்பிரமாணத்தை தள்ளிவிடவில்லை, நியாயப்பிரமாணத்தை பூர்த்தியாக நிறைவேற்றிவிட்டார், நம்மை கொண்டு அல்ல, அவருடைய குமாரனை கொண்டு. அப்படித்தான் நியாயப்பிரமாணத்தை குழி தோண்டி புதைத்தார். தொடர்ந்து கேட்போம் தேவனுடைய வார்த்தை. ரைட்? அப்போ இவைகள் எல்லாம் நிழல். எது? நியாயப்பிரமாணத்தை ஃபில் பண்ணுறது, அப்புறம் ஓய்வு நாட்களை கடைப்பிடிப்பது, அப்புறம் பண்டிகை கொண்டாடுவது, இதெல்லாமே நிழல். அருமையானவர்களே, நிஜம் என்னது? இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கிறிஸ்து தான் நிஜமானவர். அப்போ மொத்தத்தில் நான் ஷார்ட்டாக சொல்லுகிறேன், பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். ரைட்? ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கடா, இளங்காளை, இவைகளின் பலியானது நிழல். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நிஜமான பலி. ஸோ அந்த பலியில் உள்ள நிஜத்தையும் நிழலையும் நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண போகிறோம். அப்பொழுது உங்களுடைய மனம் புதிதாகிவிடும், உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், மிருகத்தினுடைய பலி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், புதிய ஏற்பாடில் பாவமே அறியாத நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பலி. அந்த பழைய பலியானது இட் வாஸ் டெம்பரல், இட் வாஸ் நாட் எட்டர்னல். ஒரு வசனம் வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே எண்ணாகமம் 28வது அதிகாரம் 3வது வசனம். த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 28 verse 3. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால் நித்திய சர்வாங்க தகன பலியாக நாள்தோறும் 1 வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். எப்போ? எவ்ரிடே யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். இன்னைக்கு அநேகருக்கு வாரத்தில் ஒரு நாள் 1 கிலோ கறி, ஆட்டுக்கறி எடுத்து சமையல் பண்ண முடியல, பிரியாணி போட முடியல. எப்படி நம்ம 1 வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை எடுத்து தினந்தோறும் பலியிடுறதுப்பா? ரைட்? ஆனால் அது அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. ஏன்? இன்னொரு பலி வருது, அது ஒப்பற்ற ஒரே பலி. அது மிருகத்தினுடைய இரத்தத்தினால் அல்ல, பாவமே அறியாத மனுஷனுடைய இரத்தமும் அல்ல, பாவமே அறியாத தேவகுமாரனுடைய இரத்தத்தை சிந்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் வச்சிருந்தார் பாருங்க. அது நாள்தோறும் செலுத்தப்பட்டது. இது வாழ்க்கையிலே, அதாவது உலக சரித்திரத்திலே ஒரே ஒரு முறை செலுத்தப்பட வேண்டிய அந்த பலி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களுக்காக செலுத்தப்பட்டு ஆயிற்று. இனி செலுத்துவதற்கு வேற பலி இல்லை, அவசியமும் இல்லை. அந்த பலியை நீங்கள் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அதை பூரணமாக நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல கண் சிமிட்டுவதை போல அற்புதம் செய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் குற்ற உணர்வுல போக மாட்டீர்கள். எனவே என்ன செய்யும்? உங்களுடைய விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களையும் நீங்கள் தண்ணீரை போல செய்வீர்கள். தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய். நம்ப முடியா வியாதிகள் விலகும். ஹல்லேலூயா. எண்ணில் அடங்கா நன்றி ராஜா, எண்ண முடியா வியாதிகள் விலகும். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். வாட் எ லவ்விங் டேடி. பாருங்கள், அப்போ நாள்தோறும் செய்யப்பட வேண்டிய பலியை பார்த்தோம்.
புதிய ஏற்பாட்டில் என்ன பார்க்குறோம் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம் மிக மிக முக்கியமான வசனம். The book of Hebrews chapter 9 verse 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இட்டர்னல் ரிடம்ஷன், க்ளோரி பீ டு த லார்ட். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த ரகசியத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஐயா, யூ ஹேவ் பீன் ரெடீம்ட் இட்டர்னலி. நீ என்னைக்கு மனம் திரும்பினியோ அந்த நாளிலிருந்து யூ ஹேவ் பீன் ரெடீம்ட் இட்டர்னலி. அப்படி என்றால் என்ன பொருள்? தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர், தட் இஸ் த சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் ஆஃப் த ஒன்லி சாக்ரிஃபைஸ் of our Lord Jesus Christ. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அனந்த ஞானத்தின்படி பலியிட்டாரே எப்பா, அந்த ஒரே ஒப்பற்ற பலி. ரைட்? இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த மனித குலம் பூமியிலே வாழ்ந்தாலும் அத்தனை பேருடைய பாவங்களை போக்குவதற்கு அதிலே அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. அந்த சூப்பர் நேச்சுரல் பவரால் தான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஹalleluya. ஓ thank you மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கி மற்ற மதத்தினர்கள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு மிருகத்தை பலியிடுகிறார்கள். நம்முடைய அருமையான சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் மார்பில் அந்த பக்ரீத் அன்னைக்கு அடிப்பாங்க. எப்படி நான் பார்த்துருக்கிறேன், ட்ரிப்ளிகனில் ப்ளீட் ஆகும், ரத்தம் ப்ளீட் ஆகும். அவர்கள் ஒரு வருஷம் செய்த பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்துகிறார்கள். தேங்க் காட், நாம் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆடு மாடு கோழியையும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அனந்த ஞானம் ஒரே ஒப்பற்ற பலியாக தன்னுடைய குமாரனையை ஒப்பு கொடுத்தார். ஆகையினால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பழுதொன்றும் இல்லை. பலி செலுத்திய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. ஐயா, அந்த ஒப்பற்ற அந்த ஒரே பலியினாலே அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய குமாரனையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அவருடைய குமாரனையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். நீதியானார், தேவ நீதியானார், இயேசுவே உனக்கு நீதியானார். நீதியானார், இயேசு நீதியானார், இயேசுவே உனக்கு நீதியானார். எனவே பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். சுத்தமானார், பரிசுத்தமானார், இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கு பரிசுத்தத்தை தரவில்லை. அந்த ஒப்பற்ற நம்முடைய அறிவு கெட்டாத அந்த ஒரே ஒப்பற்ற பலி என்ன செய்தது தெரியுமா? தன்னுடைய குமாரனையே உனக்கு பரிசுத்தமாக்கி விட்டது. 1 கொரிந்தியர் 1:31. அதனால தான் நான் தைரியம் அந்த பாட்டை பாடுறேன். சுத்தமானார், பரிசுத்தமானார், இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். சுத்தமானார், பரிசுத்தமானார், இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே, சுப்பிரமணியர், பழுதொன்றுமே உன்னில் இல்லை. எசைக்கு வேற யாரு? லட்சுமி, எஸ்தரு, மகனே மகளே, பழுதொன்றுமே
உன்னில் இல்லை. எப்படி தெரியுமா? இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு உன் பரிசுத்தம், அவரே உன் பரிசுத்தம், அவர்தான் உனக்கு எல்லாம் எல்லாம். ஐயா, அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல்ல என்னுடைய உணர்வில் ஒரு உற்சாகமான ஆவி, சோர்வு என்பது கிடையாது, என்னது போரிங் என்பது கிடையாது. குதூகலம், கொண்டாட்டம், அற்புதம், நடன கழிப்பு, ஆனந்த கழிப்பு, இவைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த மிருக பலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவே ஒரு ஆட்டுக்கிடாவை போல, ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை போல உனக்காக எனக்காக பலியிடும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். சமீபத்தில் ஒன்றில் வாசித்தேன், எப்படி கடவுள் மரிக்க முடியும்? ரைட் ஐயா, அந்த கல்லறையை போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோங்க. அது மூடி இருக்கவில்லை, திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, உயிரோடு எழும்புன இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கார்? உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ எதாக இருக்கிறார்? உனக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கிறார், உனக்குள்ளே நீதியாக இருக்கிறார், உனக்குள்ளே தேவனாக இருந்து நீ உன்னை தேவனாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. Loving Daddy, we thank you. பாருங்கள், அந்த பலி என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் ஒருத்தரையும் நிவர்த்தி செய்யாது. ஹீப்ரு 10:11 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 10:11 அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும். அதாவது ஒரு வருஷம் இல்லைங்க, ஒரு நாள் கூட பாவ நிவர்த்தி செய்யாது. ஐயா, புதிய ஏற்பாடு காலத்தில் நான் வாழுகிறதை போல பாக்கியம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் கோழியே அறுக்க வேண்டாம், கிடாவையே அறுக்க வேண்டாம், உடம்பெல்லாம் ரத்தத்தினால் அழுக்கு கரைப்பட வேண்டியதில்லை. 2000 ஆண்டுகளுக்காகவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களுக்காக தன்னையே ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியங்களை நீ தியானி, அதை ஏற்றுக்கொள். அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள். உன்னை பற்றி என்னெல்லாம் சொன்னார் என்பதை நீ ஏற்றுக்கொள். ஏற்றமிகு வாழ்க்கை உன்னை பின்தொடரும் அருமையானவர்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் நாள்தோறும் செலுத்தினார்கள், ஒரு நாளும் அவர்களை என்ன செய்யலை? பூர்த்தி செய்யவில்லை. அதே எபிரேயர் 10:10 வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். You have been sanctified. Right? கர்த்தர் நல்லவர். உங்கள் கண்களில் இருக்கிற செயல்களெல்லாம் விழுவதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அநேகர் தொலைபேசியில் அழைத்து சொல்லுகிறீங்க, ஐயா 20 வருஷத்தை வீணாக்கிட்டையா, என்னுடைய சுயநீதியே நம்பினையா, என்னுடைய முழங்காலையே நம்பினையா, என்னுடைய உபவாசத்தையே நம்பினையா, கடன் பிரச்சனை 10,000 ரூபாய் இருந்தது, இப்போ 10 லட்ச ரூபா ஆயிட்டையா, எனக்கு நல்லா விசுவாசம் வந்துட்டுயா. உங்கள் செய்திகளை நான் கேட்பேன். 100 செய்திகளை கேட்பதற்குள்ளாக என்னுடைய 10 லட்சம் கடனும் பஞ்சாய் போய்விடும் என்று எனக்கு நல்ல விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. ஏன் மேஜிக் இல்லைங்க, நான் தைரியமாக சொல்கிறேன். ஒரு சகோதரர் சொல்கிறார், பிரதர் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் பிரதர், உங்கள் செய்திகளை ஒரு ரூம் போட்டு கேட்கலாம், 30 நாள் டெய்லி 10 செய்தி, 300 செய்தியை கேட்டு நான் திரும்ப வரும்பொழுது என்னுடைய 10 கோடி கடனும் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை என்று அவர் சொல்கிறாருங்க. மேஜிக் இல்லைங்க, கிருபை கிருபை கிருபை. நான் உங்களுக்கு சத்தியத்தை கிருபையாக கற்றுக் கொடுக்கிறதுனால நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கைகூடி வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்கள் விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறீர்கள், இன்னும் பெருகுவீர்கள். உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள். உங்கள் விசுவாசம் அதைவிட பெருகும். அப்பொழுது அவர் செய்யாத அற்புதங்களை நீங்கள் செய்ய விசுவாசம் கொள்ளுவீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். ஐயா, இந்த பலி எதற்காக நாள்தோறும் செலுத்தப்பட்டது தெரியுமா? நீ ஒரு நாளும் பரிசுத்தவானாக முடியாது என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா.
ஆனால் அதே ஹீப்ரு 10:14 வாசிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு என்னுடைய அருமையான வியூவர்ஸுக்கு 3 வசனத்தை நீங்கள் மனதில் வைப்பீர்களா? நான் அதை சொல்லி தரட்டுமா? மிக முக்கியமான 3 வசனங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்க, இடம் கொடுக்க மாட்டீங்க, குற்றப்படுத்த இடம் கொடுக்க மாட்டீங்க. அங்கே தான் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஏதோ ட்ராவலில் இருக்கீங்க அல்லது வீட்டிலே இருக்கிறீங்க, உங்களால் முழங்கால் போட்டு ஜெபம் செய்ய முடியலை. தானியேல் எப்பொழுதுமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணான். ரைட்? சீஷர்கள் 3 வருஷமும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதான் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. பேதுரு தபித்தாளுடைய பாடிக்கு முன்னால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முழங்கால் போடாவிட்டாலும் நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போகாதீங்க. ரைட்? நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்தவானாக வேண்டியதில்லை. 3 வசனங்கள் நான் சொல்கிறேன். பிசாசுக்கு ஏற்று எந்த பிசாசு குற்ற உணர்வாகிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒரு டெக்னிக் சொல்லித்தாரேன். ரோமர் 8:30 எழுதுகிறவங்க எழுதி கொடுங்க, மனப்பாடம் செய்திருங்க. 8:30 ரோமர் என்ன சொல்லுகிறது? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. தேவன் என்னை முன்குறித்ததுனால நான் இப்போ நினைச்சிட்டேன், என்னை அழைத்திருக்கிறார். அடுத்த செய்தி என்னது? நீங்கள் எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள். இருங்கள் அல்ல. ரைட்? You have been made God's righteousness. 8:30 மறந்துடாதீங்க. இன்னொரு ஸ்டாண்டர்டும் அதில் சொல்லியிருக்கு. அது என்ன சொல்லி? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? தேவர்களாக உங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஸோ 8:30 ரெண்டாவது நீங்கள் மனப்பாடம் அந்த நம்பரையாவது ஞாபகம் வைங்க. எபிரேயர் 10:10 அந்த ஒப்பற்ற ஒரே பலியினாலே நீங்கள் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். 3வது வசனம் மறக்கக்கூடாத வசனம், எபிரேயர் 10:14. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, திரும்ப அந்த பலி தான் வருது, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறார். You are perfectly perfected, daily gods. Oh, beloved gods, you are perfectly perfected. ஐயா, இதெல்லாம் புட்டு வச்சிருக்குங்க. என்ன கண்ணாடி போட்டு நீங்கள் பைபிள் வாசிக்கிறல தெரியல. பழைய உடன்படிக்கை கண்ணாடியை மாட்டி விட்டாங்கப்பா. 65 வருஷம் நான் வாழலப்பா, அதனால தான் நான் கத்தி பேசுகிறேன்ப்பா. நீயாவது வாழு. ஒரு சகோதரி அழுதுகிட்டே பேசுகிறாங்க, 50 வயசு. ஐயா, இந்த செய்தியை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தேன்னா என் புருஷனை நான் மறிக்க கொடுத்துருக்க மாட்டேன். நான் கல்யாணம் ஆகி 4 வருஷத்தில் என் புருஷன் இறந்துட்டா, 2 பிள்ளைகள், நான் நடுத்தரில் நிற்கிறேன். ரைட்? நான் அவ்வளோ உற்சாகப்படுத்துகிறேன். எப்படி தெரியுமா? ஏம்மா, நீனாவது இன்னைக்கு வந்துட்டா, இன்னையிலேருந்து நீ வாழ போகிறா, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க போகிறா. இந்த அண்ணன் 65 வருஷம் வாழலை, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கலை. ஏன்? நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஒருத்தனை எனக்கு சொல்லித்தரல. என்னுடைய ஆவி மனுஷனில் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஒருவனும் எனக்கு சொல்லித்தரல. நான் என்னுடைய ஆவி மனுஷனில் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லித்தரலங்க. ஹல்லேலூயா! நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஓ, தேங்க்யூ. கவலைப்படாதீங்க. ஒரு சகோதரி கனடாவிலேருந்து, அண்ணா பிரதர், நான் 75 வயசில் தாங்க பிரதர் இதை கற்றுக்கொள்ள. கவலைப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆதியாகமம் 6:3 சொன்னார் பாருங்க, மனிதன் வாழ போகிறது 120 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னும் 50 ஆண்டுகள் சரீர சுகத்தோடு பலத்தோடு வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். எல்லாம் வேர்ட் பேஸ்டுங்க. வசனத்தை விட்டு நான் வெளியே போகாததுனால நான் தைரியமாக பேசுகிறேன். யாரும் என்ன சேலஞ்சு பண்ணலாம்? ரைட்? இப்படி எழுதியிருக்க. எப்படி எழுதியிருக்க? 70 வருஷம் 80 வருஷம் வச்சுக்க. நான் என்ன சொல்லுவேன்? இப்படியே எழுதியிருக்க. மனிதன் வாழப்போது 120 வருஷம். இது ஜீவ மரத்தின் கனி, இது மரண மரத்தின் கனி. சபை மரண மரத்தை தான் இன்றைக்கும் முதல் பெற்றோரை போல தெரிந்து கொள்ளுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா! ஓ, தேங்க்யூ மாஸ்டர். பாருங்கள், இந்த நிழல் எப்படிப்பட்டது தெரியுமா? பழைய உடன்படிக்கை ஒன்றிலே தவறினாலும், ரைட், 3/4 கிணறு தாண்ட முடியுமாங்க? 1/2 கிணறு தாண்ட முடியாத 3/4 கிணறு உள்ளே விழுந்துருவீங்க. அதே போல் யாக்கோபு எழுதுறான், நீங்கள் நியாய பிரமாணத்திலே ஒன்றிலே தவறினாலும் 0 மார்க்கு தான். 99 மார்க்கு கிடையாது, 90 மார்க்கும் கிடையாது, 50 மார்க்கும் கிடையாது. 0 or 100.
நீங்கள் ஒன்றிலே தவறுனாலும் சைஃபர் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ பார்த்தார் பாருங்க ஆண்டவர், அவருடைய அனந்த ஞானம் என்பது. ஓ நம்ம மேலே வச்ச இறக்கங்க, சுமப்பதற்கு அரிதான சுமைகளை அந்த நாட்களில் நியாயப்பிரமாண போதகர்கள் கொடுத்தது போல இன்றைக்கு சபையானது சுமக்கிறதற்கு அரிதான சுமையை கொடுக்குறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், எப்பா நியாயப்பிரமாணத்தை உங்களால் சுமக்க முடியாது, கட்டளைகளை உங்களால் கீழ்ப்படிய முடியாது. அதனால தான் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். என்ன பாரம் உங்கள் மேலே ஏற்றி வச்சுட்டாங்க, நீ பாவி, ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை நீ கை கொள்ளவில்லை. என்னமோ அவர்கள் அதை 100க்கு 100 கீழ்ப்படுகிற மாதிரி. ரைட்? ஒருத்தர் நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. ஏன்னா எப்போ என்கிட்ட வரலாம் தெரியுமா, எல்லாருடைய கண்களையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு. ஏன்னா கண்களில் இச்சை வருது, டிவியை பார்த்தா இச்சை வந்துடுது, கையையும் விட்டிடணும், கண்ணையும் பிடிக்கிட்டா என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இட்ஸ் நாட் பாசிபிள். சுமப்பதற்கு அரிதான சுமை, அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். இதை கேட்கிற மகனே மகளை உன்னை பார்த்து சொல்லுறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயே. பெந்தேகோஸ்தே சபையில் போய், சிபிஎம் சபையில் போய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என்னுடைய சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாக இருக்குப்பா. எப்பா இந்த கிருபையின் வழி, ஐயா இந்த புதிய உடன்படிக்கையின் வழி எப்படி இருக்கு தெரியுமா? இட் இஸ் பிளசன்ட் அண்ட் ஜாய்ஃபுல். சிரிப்புக்கு அளவே இல்லைங்க, ஆனந்த களிப்புக்கு அளவே இல்லைங்க, குதூகலத்திற்கு அளவே இல்லை. ஏன் தெரியுமா? கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. ஐயா, ஸ்கை இஸ் யுவர் லிமிட். ரைட்? ஹல்லேலூயா. யார்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க, நீ எந்த அளவு இமேஜின் பண்ணலாங்க. சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் பவர் ஆஃப் இமேஜினேஷன், எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணலாம். அப்படி என்றால் என்ன பொருள்? வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் இமேஜின் பண்ணலாம். வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? ஆபிரகாமுக்கு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, அதை எனக்கும் கொடுத்துட்டாரு. அது அப்போ தான் நீ நம்ப முடியும், அப்போ தான் நீ இமேஜின் பண்ண முடியும், அப்போ தான் நீ 10,000 கோடியை விசுவாசிக்க முடியும். அப்பொழுது தான் 1 லட்சம் 10 லட்சம் சபைகளை கட்டுகிறத உன்னால் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ரைட்? பாருங்கள், அடுத்தாக்கில் கலாத்தியர் 3வது அதிகாரம் 24-25 நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் பஞ்ச் பண்ணுறார் பாருங்கள். The book of Galatians chapter 3 verses from 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. கிறிஸ்து வந்தாச்சு, விசுவாசம் வந்தாச்சு, சிலுவைக்கு பிறகு நாம் வாழுகிறோம். இனிமேல் நியாயப்பிரமாணம் கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 தகர்த்தார், கொண்டார், ஒழித்தார். ஹல்லேலூயா. எப்பா இப்போ மீறதுக்கு ஒரு சட்டமே இல்லைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய மூத்த மகள் அங்கே கலிஃபோர்னியாவில் செட்டிலாக இருக்காங்க. இங்கே வந்து கீப் லெஃப்ட் இல்லையா, கார் ஓட்டும் போது லெஃப்டில் தான் போகணும், அங்கே வந்து ரைட்லேயே தான் போகணும். இங்கே ஸ்டேரிங் வந்து காரில் ரைட் சைடு இருக்குது, அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ரைட்? இப்போ இந்தியாவில் எப்படி கீப் லெஃப்ட்னு பார்த்துருப்பீங்க, லைசன்ஸ் கொடுக்கும்போது அதெல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. நீ இப்போ ரைட்டில் போனீன்னா யூ கேன் பி அரெஸ்டட் பை த போலீஸ். ரைட்? ஏன்? நீ சட்டத்தை மீறுறா. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சட்டத்தை தூக்கி தூரப்படுறா. சட்டம் இல்லாமலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். ஐயா, அது அவருடைய அனந்த ஞானம், அது அன்பினால் வருகிறது. எப்போ இப்போ மீறுகிற சட்டம்னு ஒன்று இருந்தால் தானே மீறுதல், மீறுதல் என்று ஒன்று இருந்தால் தானே தண்டனை. எப்போ சட்டமே கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 அது என்ன சொல்லுகிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையில நடுச்சுவராக இருந்தது, பகையை உண்டாக்கிட்டு பார்த்தாரு. அவருடைய அனந்த ஞானம் தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டாருங்க. எதை? நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy we have. It was given to show you that you are a failure case. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்ட தெரியுமா? உன்னால் ஒரு நாளும் தகுதி அடையவே முடியாது. எஸ். அப்போ எப்படி ஐயா தகுதி அடைகிறது?
விசுவாசத்தினால தான் நீ தகுதி அடைய முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவைகளை செய்த கிரியைகளை நீ விசுவாசித்தா போதும். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் ஃபெயிலியரே கிடையாதுங்க. புதிய உடன்படிக்கையில் ஃபெயிலியரே கிடையாது. ஆல்வேஸ் திங்கிங் வாட் ஷுட் ஐ டூ. பிரமாணம் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, வழி அருகே வெயில் காலத்தில் சர்க்கரை வண்டியை போட்டு இந்த கரும்பு ஜூஸ்காரங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆள் இல்லாட்டாலும் மோட்டரை ஓட விட்டுருப்பான், டங்குன்னு அடித்தாதான். அதே போல் நான் ரட்சிக்கப்பட்டு 27 ஆண்டுகள் நான் இன்னும் எதை செய்யணும், ஆண்டவரை பிரியப்படுத்த இன்னும் இப்படி தான் ஓடிட்டே இருந்தாங்க. நல்ல செய்தி என்ன தெரியுமா? டீல் இஸ் ஓவர். யுத்தம் முடிந்தது. டீல் ஓவருங்க. இனிமேல் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியாக நிஜமா நிழலா பாருங்கள், மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே போக முடியாது, ஒருவரும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் ரத்தத்தோடு போனால் தான் போகலாம். இப்பொழுது என்ன செஞ்சிட்டாரு ஆண்டோடைய ஆனந்த ஞானம்? எப்பா நீயே என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலன்ட்டாரு. இஸ் இட் நாட் ஹிஸ் சாவரின் விஸ்டம்? ஆகினால தான் இந்த செய்தி சீரீஸுக்கு என்ன பேர்? அவருடைய ஆனந்த ஞானம் 500, ஹிஸ் சாவரின் விஸ்டம் 500. அவருடைய ஆனந்த ஞானம் என்ன செஞ்சுப்பா? ஐயா என்னையும் என் பிள்ளைகளையும் பிரிக்கவே கூடாது. என்ன செஞ்சிட்டாரு? நீயே நான் தங்குகிற ஆலயம், நீயே நான் தங்குகிற மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லிட்டாரு. பழுதொன்றுமே உன்னிலை இல்லை. சத்தியத்தை சரியாக அறியுங்கள். சக்சஸ் உங்களுடைய வீட்டு வாசல் அருகே வந்து நிற்கிறது. ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் சத்தியத்தை சரியாக போதிக்கிறவருடைய பிரசங்கங்களை மாத்திரம் கேளுங்க. அப்பொழுது நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக யூ ஷால் பி ரிசீவிங் காட்ஸ் பிளஸிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.